அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற தீர்த்த தொட்டி முருகன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருந்தோம். அந்த விழாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது கோயிலோட கோபுரம், இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இதிலிருந்து நம்ம உள்ளே போகும்போது கோயில் ஆப்போசிட்லேயே என்ன ஆகுதுன்னா நம்ம முருகன் இருக்காங்க. உள்ள கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ சாமியை கும்பிட்டு வந்து வெளியே வெற்றிவேல் முருகனை நினச்சிக்கிட்டு ஆறுபடை முருகனை நினச்சிட்டு ஒரு பட்டையை போட்டாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுக்கிட்டே இது வந்து கோயிலோட பின்புறத்துலேருந்து வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கோயிலோட லெஃப்ட் சைடு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் குடமுழுக்கு நடந்திருப்பாங்க போல். நல்லா பெயிண்டிங் அதுன்னு பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டோம். அங்கேருந்து ஒரு அக்கா நம்ம ஏன் கும்பிட்றோன்னு தெரியாமல் அவங்களுக்கு கூட சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க. அதை பற்றி பேசிக்கிட்டே நானும் என் நண்பனும் அதை பேசிக்கிட்டே எங்கே வர்றா நம்ம கும்பிட்றத பார்த்து அவங்களும் கும்பிட்றாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இங்கே வந்துட்டு தியானம் முழுக்க போயிட்டோம். அதாவது எந்த விதமான பிரச்சனைகளும் தப்பிக்கணும் முருகான்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்னு தெரியல. இங்கே இருக்கிற இலையை பிடிங்கிட்டு போனாங்கன்னா பூச்சி ரொம்ப வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு ஆப்போசிட்டில் இதுதான் கோயிலோட முக்கியமான விஷயம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தீர்த்த தொட்டி இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் தீர்த்த தொட்டி. இதுதான் அந்த கோயிலுக்கு தீர்த்த தொட்டி முருகன்ற பேரே வந்து சொன்னாங்க. அங்கே போயிட்டு தலையில் அப்படியே இது பண்ணிட்டு அப்பனே முருகா நல்லபடியாக இருக்கணும், நாங்கள் நினச்சதாலும் நடக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அங்கே தீர்த்த தொட்டியில் தலையை சுற்றி 3 தடவை தண்ணி எடுத்து தொளிச்சுட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. இதுதான் அந்த விநாயகர் கோயில். இங்கே வந்து விநாயகர் சாமியை கும்பிட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா அந்த மரங்கள் எல்லாமே அரச மரத்துக்கு கீழே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்யாணம் டிலே ஆகுதுல்ல, இந்த 30 வயசு 29 வயசு கல்யாணம் ஆகாத இருக்கவங்க இங்கே வந்து மாலையை போட்டு சாமி கும்பிட்டா நடக்குங்கிறது ஐதீகம். அங்கே எனக்கு தெரியாது, அங்கேருந்து ஒரு அண்ணா சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது, கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஏதாவது சேவலும் நேர்ந்து வர்றாங்க. நீங்கள் கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நாகப்புத்தை வச்சு நாகம்மா சாமி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அனைவரும் ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நன்றி.